Hey guys, welcome to another video. In this video, we're gonna see எப்படி ஜேர்னல் பண்ணுறேன்னா, அதில் என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி. இது வந்து ஒரு எம்டி டெம்ப்ளேட். அதில் நான் எப்படி பண்ணுறேன்னு சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, இந்த கேலண்டர் வியூ இருக்கும் ஓகேவா. இப்போ இதில் வந்து எல்லா மந்த்ஸ் இருக்கும் அண்ட் ஆல் மந்த்ஸ் இருக்கும். கரண்ட் டேட் கிட்ட அந்த ரெட்டான ஒரு சைன் காட்டும். இது ஜஸ்ட் அ கேலண்டர் வியூ நோஷனில். ஸோ இதில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்தோன்னா யூ கைஸ் கேன் சி. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஏஎம் செஷன்னா ஏஎம் செஷன் அண்ட் ஐ புட் அலாங் த ரிசல்ட்ஸ், அதாவது எத்தனை ஆர் அப்படின்ட்டு. இதில் 3 ஆர்னா 3 ஆர் ப்ளஸ் அப்படி போட்டுட்டேன். ஓகே எம்டி. இதில் ஃபஸ்ட்டு என்ன இயர் அண்ட் என்ன மந்த். ஸோ இட்ஸ் அ டிசம்பர் மந்த். டிசம்பர். வீக் டே வந்து இட்ஸ் அ சண்டே. சண்டே ட்ரேஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் அதில் என்ன டேவோ அதை போட்டுக்கோங்க. அண்ட் டிக்கர் என்ன சிம்பிள் என்கியூவில் ரேட் பண்ணியிருந்தேன். அண்ட் டேட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஷோஸ் த டேட். அண்ட் தென் டைரக்ஷன் லாங்குன்னு வச்சுப்போம். மாடல் நீங்கள் என்ன மாடலோ ஆட் பண்ணிக்கலாம். என்னோட மாடல் வந்து நியூயார்க் ஏஎம் அண்ட் ஏஷியன் ஏடிஎம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாடலில் போய் என்ன மாடல் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். தென் ட்ரேட் டைப் ஸ்கேல்ப் அண்ட் என்ன லிக்விடிட்டிஸ், அதாவது பை சைட் ஆர் செல் சைட். இல்லை நீங்கள் வந்து செஷன் லிக்விடிட்டிஸ் லைக் ஏஷியன் ஹைஸ், லண்டன் லோஸ், என்ன செஷன் பிஎம் செஷன் ஹைஸ் ஆர் லோஸ், அது மாதிரி செஷன் லிக்விடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுற டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த லிக்விடிட்டிஸை இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் ஒன்லி பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் மைனஸ் ஸ்விங் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் இருந்து லாங் பார்க்குறீங்க, ஏதோ ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர், அதில் என்ன வேணுமோ இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதுன்னா. நான் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி லிக்விடிட்டிஸ் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் ஐஎஃப்இஜியா என்னவோ அது. ஐஎஃப்இஜி 90 டைம் ஃப்ரேம் M1 M5 என்ன டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறீங்களோ அது. ஐ டூ ட்ரேட் ஆன் 15 செகண்ட்ஸ். I will put it as 15 seconds. அடுத்தது ரிசல்ட்ஸ். இட்ஸ் அ வின் ஆர் இட்ஸ் அ லாஸ் ஆர் இட்ஸ் அ பிரேக் ஈவன் ட்ரேட் ஆர் மிஸ்ட் ஆன ட்ரேட் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓவர்வியூவில் அது வந்து காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் அ வின் ட்ரேட், ரைட். ஆர்ஆர் வந்து 3R ப்ளஸ். 3 போட்டால் போதும். அண்ட் சைக்காலஜி, ஐ டூ ஃபேஸ் தி எனி அதர் எமோஷன்ஸ் டியூரிங் திஸ் ட்ரேட் அப்படின்றத இதில் நான் போடுவேன். ஐ ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டட் my trade idea without any emotions means I do trade it with, I do fill it with என்னென்னா குட் மேனேஜ் அப்படின்னு போட்டுருவேன், அவ்வளோதான். இதில் கீழே என்னோட பிக்ஸையும் அண்ட் என்னோட நோட்ஸையும் போட்டுருவேன், அவ்வளோதான். சிம்பிளான ஜேர்னல். இதில் நான் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தேன், லைக் வந்து பண்ணவும் செஞ்சேன் ட்ரேட் ஜில்லாவில் இருக்கிற எல்லாத்தையுமே. பட் ஆனால் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது செட்டப்பை. அதை லாங் ரன்னில் அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நல்லா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் என்னென்னா லாங் ரனில் அதை வந்து பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் மேட் இட் சூப்பர் சிம்பிள். அப்போ தான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுன்றதுனால. இப்போ நான் இதில் டேட்டா போட்டுட்டேன்னா எனக்கு கீழே இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ், அதாவது வின்ட்ரேட்ஸு தனியாக வின்ட்ரேட்ஸில் காட்டிடும். அப்படி இல்லை பிரேக்கிங் வின்ட்ரேட்ஸ் பிரேக்கிங்கில் காட்டும். நான் இதில் டேட்டாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இல்லை, அதில் காட்டல. லூசிங் ட்ரேட்ஸில் காட்டும் அந்த மாதிரி. அண்ட் தென் மிஸ்டு ட்ரேட்ஸ் காட்டும். ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓவர்வியூ பார்க்கணுன்னா இதில் போனீங்கன்னா இட்ஸ் ஷோஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓவர்வியூ. என்னென்ன டெக்ஸில் எவ்வளோ வின் ரேட் இருந்திருக்கு அண்ட் தென் என்னென்ன செட்டப்பில் எவ்வளோ வின் ரேட் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இதிலலாம் ஏன் காட்டலைன்னா ஐ டிட் நாட் புட் எனி அதர் டேட்டாஸ், நிறைய போடலை அதனால். அதனால் நிறைய போடாததுனால காட்டல. நான் ஒரே ஒரு இதான ஃபில் பண்ணியிருக்கேன் அதனால். இதில் என்னென்ன டேஸில் எவ்வளோ வின் ரேட் இருந்திருக்கு அந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓவர்வியூ காட்டிடும். உங்களுக்கும் இந்த டெம்ப்ளேட் சிம்பிளான டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா இது சிம்பிளாக இருந்தாலும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டாஸ் இதில் கலெக்ட் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணணுன்ட்டு நிறைய விஷயத்த கூலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வச்சுருந்தீங்கன்னா லாங் ரனில் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. சிம்பிளாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இது போதும். அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு fluxtrade.in போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஓவர் த டாப்பில் நேவிகேஷன் பாரில் நோஷன் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா யூ கைஸ் கேன் see a page like this. இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்க்ரால் பண்ணோன்னா கீழே யூ கைஸ் கேன் see a button like this. பை பண்ணுற மாதிரி வெறும் ஒரு $12 தான் ஃபார் லைஃப் டைம் வித் சப்போர்ட் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் எதனா ரிப்பேர் பண்ணிட்டாலோ ஏதாவது ஒரு இதை டெலிட் பண்ணிட்டாலோ இது பண்ணாலும் we will do அதை ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். அண்ட் ஆல்சோ ஃபர்தராக நாங்கள் அப்டேட்ஸ் எதனா பண்ணாலும் அந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் $12 ஃபார் லைஃப் டைம்
இந்த ஜர்னல் டெம்ப்ளேட்க்கான ஆக்சஸ் கிடைச்சிரும். நாட் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் எனிதிங். ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போகும். ஜஸ்ட் $12 பை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எங்களோட பேமெண்ட் இன்டிகிரேஷன் பேஜ் வரும். அதில் அவங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு பண்ணிருந்தா மெயில் வந்துடும். அந்த மெயில்லையே எப்படி ஜர்னல் யூஸ் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயிலான வீடியோஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.